ஒரு வார்த்தை போதும் ஒருவருடைய வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றுவதற்கு. நீங்கள் நிச்சயமாக இதை உணர்ந்திருக்க வேண்டும். எனக்கு வாழ்க்கையில் ஏதாவது பெரிய மாற்றம் தேவை, ஆனால் எங்கு தொடங்குவது என்று தெரியவில்லை. நாம் அனைவரும் ஒவ்வொரு நாளும் ஒரே மாதிரி வாழ்கின்றோம். அதே பழக்கங்கள், அதே சிந்தனைகள், அதே வாழ்க்கை. பிறகு ஒரு நாள் நாம் தோல்வியை சந்திக்கின்றோம் அல்லது ஒரு பெரிய வாய்ப்பை இழக்கின்றோம். அப்பொழுது தான் மாற்றம் தேவை என்று நாம் உணர்கின்றோம். ஆனால் முடிவில் என்ன நடக்கிறது? ஒரு வாரம் கழித்து நாம் மீண்டும் பழைய வாழ்க்கைக்கு திரும்புகின்றோம். ஏன் நாம் மாற முடியாமல் உள்ளே மாட்டிக்கொள்கின்றோம்? ஏன் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை அடைய முடியாமல் தவிக்கின்றோம்? இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். ஏனென்றால் இதன் முடிவில் உங்கள் வாழ்க்கை ஒருபோதும் பழையதை போல இருக்காது. நாம் அனைவரும் மாற வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோம். ஆனால் என்ன மாற வேண்டும் என்று தெரியவில்லை. நாம் புதிய விடயங்களை முயற்சிக்கின்றோம், புத்தகங்கள் படிக்கின்றோம், முக்கியமான முடிவுகளை எடுக்கின்றோம். நாளை முதல் முழுமையாக மாறுவோம் என்று நினைக்கின்றோம். ஆனால் சில நாட்களுக்குள் நாம் மீண்டும் பழைய பழக்கங்களுக்கு திரும்பி விடுகின்றோம். ஏனென்றால் மாற்றம் என்பது ஒரு முடிவு அல்ல, அது ஒரு பயணமாக இருக்க வேண்டும். நீங்கள் ஒரு நாளில் வாழ்க்கையை முழுவதுமாக மாற்ற முடியாது. ஆனால் ஒவ்வொரு நாளும் சிறிய மாற்றங்களை செய்யலாம். அதுதான் உண்மையான மாயாஜாலம். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் செய்ய வேண்டுமா? அது ஒரே நாளில் நடக்காது. அதை நீங்கள் ஒவ்வொரு நாளும் சிறிய செயல்களால் உருவாக்க வேண்டும். 1% விதி பற்றி தெரியுமா? இது உலகின் மிகச்சிறந்த வாழ்க்கை மாற்றும் உத்தி. நீங்கள் தினமும் 1% சிறப்பாக செயல்பட்டால் நாட்கள் செல்ல செல்ல உங்கள் வாழ்க்கை 365% மேம்படும். நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று மட்டுமே, இன்று இருந்ததை விட நாளை சிறப்பாக இருப்பது. ஒரு நாள் உங்கள் வாழ்க்கை நீங்கள் எதிர்பார்த்ததை விட நன்றாக மாறியிருக்கும். வெற்றியாளர்கள் வழக்கமான மனிதர்கள் தான். ஆனால் அவர்கள் செய்யும் ஒரு விடயம் வேறுபட்டது. அவர்கள் ஒவ்வொரு நாளும் சிறிய பழக்க வழக்கங்களை மாற்றிக்கொள்கிறார்கள். நாளைக்கு ஒரு நல்ல பழக்கத்தை உருவாக்குங்கள். உங்கள் நாளை சிறப்பாக தொடங்குங்கள். முடிவுகள் பற்றி கவலைப்படாமல் உங்கள் செயல்களில் கவனம் செலுத்துங்கள். ஒவ்வொரு நாளும் நான் உடற்பயிற்சி செய்ய வேண்டும், ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், என் உடல் எடையை குறைக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டே இருக்க வேண்டாம். நினைத்த நொடியே அதை செய்து விடுங்கள். முடியாவிட்டால் உடலை அசைத்தாவது பாருங்கள். அப்பொழுது நாளை உங்களுக்கு உடற்பயிற்சி செய்ய தோன்றும். ஆரம்பியுங்கள், தள்ளி போடாதீர்கள். நீங்கள் இது செய்ய தொடங்கினால் 1 மாதத்தில் உங்கள் வாழ்க்கை மாற்றமடையும். மாற வேண்டும் என்று நினைத்தால் நினைத்த நொடியே மாற்றத்தை ஆரம்பியுங்கள். இல்லாவிட்டால் நினைத்துக் கொண்டு மட்டும்தான் இருக்க வேண்டியிருக்கும். நீங்கள் தோல்வியை சந்திக்கும் பொழுது, நீங்கள் வாழ்க்கையில் ஒழுங்குபடுத்த முடியாமல் தவிக்கும் பொழுது, அது உங்களை முழுமையாக உடைக்க முயற்சிக்கும். ஆனால் அதுதான் நீங்கள் விழிக்க வேண்டிய தருணம். எல்லா மாற்றங்களும் நீங்கள் மிகுந்த இருளில் இருப்பதன் பிறகுதான் வரும். எல்லா மாற்றங்களும் 0 இருந்து தான் ஆரம்பிக்கும். எல்லா பெரிய மாற்றங்களும் எதுவும் தெரியாததில் இருந்துதான் ஆரம்பிக்கும். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் இன்று யாராக இருக்கிறீர்கள் என்பது முக்கியமில்லை. நீங்கள் நாளை யாராக மாறப்போகிறீர்கள் என்பதுதான் முக்கியம். உங்கள் பழைய வாழ்க்கை உங்களை வேறு வழியில்லாமல் உள்ளே தள்ளும். ஆனால் நீங்கள் தயார் என்றால் நீங்கள் எந்த அளவுக்கு உயரலாம் என்பதற்கு எல்லையே கிடையாது. இப்பொழுது ஒரு நேர்காணல். நீங்கள் இந்த வீடியோவை பார்த்த பிறகு ஒன்றும் செய்யாமல் இருக்க போகிறீர்களா? அல்லது இன்று முதல் உங்கள் வாழ்க்கையை மாற்றப் போகிறீர்களா? உங்களின் 1% முயற்சி இன்று தொடங்கட்டும்.
ஒரு புதிய பழக்கத்தை உருவாக்குங்கள். நாளை ஒரு சிறிய மாற்றத்தை செய்யுங்கள். ஒரு வாரத்தில் உங்கள் முன்னேற்றத்தை கவனியுங்கள். இந்த நேரத்தை வீணாக விடாதீர்கள். உங்கள் வாழ்க்கை முழுவதுமாக மாறும் தருணம் இதுதான். இந்த உலகம் உங்களை மாற்ற முடியாது. உங்களையே நீங்கள் மாற்றினால் மட்டுமே உங்கள் வாழ்க்கை மாறும். உங்கள் முடிவுகள், உங்கள் பழக்கங்கள், உங்கள் சிறிய மாற்றங்கள் இவைதான் உங்களை ஒரு வெற்றியாளராக உருவாக்கும். இன்றிலிருந்து உங்கள் வாழ்க்கையை மாற்றத் தொடங்குங்கள். உங்கள் அடுத்த 365 நாட்கள் உங்களை ஒரு வெற்றியாளராக உருவாக்கட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு லைக் செய்யுங்கள். உங்கள் அழகிய கருத்துக்களை கமெண்ட் செய்துவிட்டு நண்பர்களுக்கும் பகிருங்கள். இன்னொருவருக்கும் பயனுடையதாக இருக்கலாம்.